இந்த புது விச்சர் டீசர் எத்தனை பேர் பார்த்தீங்க? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஹென்ரி கேவல் தான் இது வரைக்கும் விச்சராக நடிச்சிட்டு இருந்தாரு. பட் விச்சர் சீரிஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாலிடிக்ஸை புதுத்தி அந்த மொத்த கதையுமே மாற்றி அமைக்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம ஹென்ரி கேவலுக்கு பிடிக்காம அவரே வந்து பார்த்தீங்கன்னா விச்சர் சீரிஸ்ல இருந்து விலகிட்டாரு. அவர் ஒரு தீவிரமான விச்சர் ஃபேன். அவருக்கே இந்த லைவ் ஆக்ஷன் அவர் நடிச்ச அந்த லைவ் ஆக்ஷன் சீரிஸ் பார்த்தீங்கன்னா பிடிக்கல, அந்த கதை ஓட்டம் நல்லா இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விலகி இருந்தாரு. ஸோ அதனாலேயே நான் அதுக்கப்புறம் விச்சர் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபாலோ பண்ணல. இப்போதைக்கு நம்ம லியாம் ஹெம்ஸ்வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி கேவலை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு விச்சரா இறக்கியிருக்காங்க. அவருக்கான ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வந்து கிடைச்சிருக்கேன். ஸோ இவருடைய அந்த விச்சர் லுக்கை பார்க்கும்போது எனக்கு அப்படியே இந்த கேம்ல அந்த விச்சரை பார்க்குற மாதிரி தாங்க இருக்கு. அந்த ஒரு ஃபேஸ், அந்த லுக், அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே பெர்ஃபெக்டாக தான் இருக்கு. நம்ம ஹென்ரி கேவல் கொஞ்சம் பஃபா இருந்தாரு. பட் எப்படி பார்த்தாலும் நம்ம ஹென்ரி கேவல் இடத்துல இப்போதைக்கு லியாம் ஹெம்ஸ்வொர்த் வந்தது சுத்தமாக அக்செப்ட் பண்ண முடியல தான். அதே மாதிரி தான் அந்த பக்கம் நம்ம ஹென்ரி கேவலுக்கு பதிலாக டேவிட் கார்ன்ஸ்வெட்டர் சூப்பர்மேனை கூட்டு வந்தாங்க. பெர்ஃபெக்டான ரோல் எல்லாத்திலுமே இவரை கேஸ்ட் பண்ணி திருப்பி அவருக்கு மேலே இன்னும் ரீகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி ஓடி வச்சா என்னடா பண்றது? நீங்க சொல்லுங்க, லியாம் ஹெம்ஸ்வொர்த்தோட அந்த விச்சர் லுக் நல்லா இருக்கா இல்லையா? ஹென்ரி கேவலுக்கே அந்த கதை, அந்த பாலிடிக்ஸ் எதுவுமே பிடிக்கலன்னு தான் சொல்லி வெளில வந்திருக்காரு. நானும் அதுக்கப்புறம் வரப்போற எந்த சீசனும் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 சீசன் கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். எத்தனை பேர் விச்சர் சீரிஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கீழே காமிங்க.